தம்பி சிஎம் வந்துட்டு இருக்காரா, சேர் வச்சுலாம் ரெடி பண்ணி வெயிடா போறோம். விருதுக்கு போறாரு. என்னடா கேள்வி இது? எலெக்ஷன் டைம்டா, தேர்தல், அதனாலதான் வராரு இல்லையா? ஏதாவது திட்டத்தை பத்தி கேட்பாரா? எது கேட்டாலும் வந்துருச்சியா வந்துருச்சியான்னு சொல்லு. நேத்தான் அந்த ரோடே போட்டாங்க, இதெல்லாம் போய் அவர் சொல்லி விட்டுறாரா? வணக்கம் வணக்கம், நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா முருகேசா? அதான் அப்போ வந்தோட சொன்ன டெவலப்மெண்டா இருக்கே. வியாபாரம் எப்படி போகுது? எல்லாம் போகுதுங்க. எங்க உன் பையன்? பாப்பா என்ன படிக்கிறாரு? கடைசி வருஷம் காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இருக்காரு இல்லையா? அப்புறம் லேப்டாப்லாம் வந்துருச்சா? அப்புறம் வீட்டுக்கு மாசம் மாசம் 1000 ரூபா பணம் தான் வருதா? நேற்று நீங்க வரேன்னு சொல்லி தான் சார் இந்த ரோடே நீட் பண்ணி போட்டாங்க, ட்ரைனேஜ்லாம் க்ளீன் பண்ணாங்க சார். சார் இந்த ரோடு முன்னாடி ரொம்ப குண்டும் குழியுமாலாம் இருந்துச்சு சார், நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் சார். எனக்கு நான் பார்த்தே ஒரு 10-20 ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் சார் எனக்கு வர தெரிஞ்சேன். இனிமேல் நீங்க அடுத்த 5 வருஷம் வருவீங்களா சார்? இல்லையா அதெல்லாம்? தம்பி, அடுத்த 5 வருஷம் நம்ம ஆட்சி தான் தொடர போகுது. நீ காலேஜுக்கு போயிட்டு வந்து பாரு, ரோடு அப்படியே தான் இருக்கும். ஆஃபீஸ் போயிட்டு வந்து பாரு, ரோடு அப்படியே தான் இருக்கும். ஏன் வெளிநாடே போயிட்டு வந்து பாரு, ரோடு அப்படியே தான் இருக்கும். சின்ன ஒரு கிராக்கு கூட இருக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. ஆமா, சொல்லிட்டேன். சரியா? முருகேசா, போயிட்டு வரேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் மறக்காம தேர்தலில் நம்ம நமக்கே ஓட்டு போட்டிருக்கேன். நன்றி.